வணக்கம். வாரிசு சான்று பெறுவதில பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. இதில யார் யார் வாரிசா வருவாங்க, யார் யார் வரமாட்டாங்க அப்படின்றது விளக்கத்துக்காக தான் இந்த வீடியோ. இப்ப இதில 3 கேட்டகரியா இருக்கு. இது ஃபர்ஸ்ட்டு திருமணமானவர், திருமணம் ஆகாதவர், இரு மனைவிகள் திருமணம் பண்ணியிருந்தா யார் யார் வாரிசா வருவாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு திருமணமானவர். இவருக்கு யார் யார் வாரிசா வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி தான் முதல் வாரிசு. அடுத்தது அவங்களுடைய பிள்ளைகள் 2வது வாரிசா வருவாங்க. அடுத்தது அவங்க தாய் தந்தை 3வது வாரிசா இது போல திருமணம் ஆனவருக்கு வருவாங்க. அடுத்தது திருமணம் ஆகாதவர். திருமணம் ஆகாதவருக்கு யார் யார் வாரிசா வருவாங்கன்னா, அவருடைய தாய் தந்தை முதல் வாரிசாகவும், அவருடைய சகோதர சகோதரிகள் 2வது வாரிசாகவும், திருமணம் ஆகாதவர் இறந்திருந்தாங்கன்னா வருவாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி இரு மனைவிகள் திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா யார் யார் வாரிசா வருவாங்க அப்படின்றது தான் 3வது கேட்டகரி. இந்த 3வது கேட்டகரியில 2 டைப் இருக்கு. முதல் மனைவி இருக்கும்போதே அவர் 2வது மனைவி திருமணம் பண்ணியிருந்தாருன்னா, இதுல முதல் மனைவி வாரிசாவும், அவருடைய பிள்ளைகளும் 2வது மனைவியோட பிள்ளைகளும் தான் வாரிசா வருவாங்க. 2வது மனைவி வாரிசா வரமாட்டாங்க. சப்போஸ் அவர் முதல் மனைவி இறந்து பிறகு 2வது திருமணம் பண்ணியிருந்தாருன்னா, இதுல முதல் மனைவியும், முதல் மனைவியோட பிள்ளைகளும், 2வது மனைவியும், 2வது மனைவியோட பிள்ளைகளும் வாரிசா வருவாங்க.